வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்திலும் போட்டியிடும் என்றும் புதுச்சேரியில் கூட்டணி அரசு அமைப்போம் என்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆண்டு விழாவில் பேசிய முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான ரங்கசாமி தெரிவித்துள்ளார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15வது ஆண்டு விழா ஈசிஆர் சாலையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். புதியதாக நியமிக்கப்பட்ட தொகுதி தலைவர்களுக்கான பட்டியலையும் அவர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 தேர்தலின் போது சூழலை பொறுத்து கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் 2026 தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் எனவும் அப்போது யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் நெருக்கமாக இருக்கும் புதுச்சேரி முதலமைச்சரின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. உடனடி கடன் செயலி மூலம் பொதுமக்களிடம் பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கேரளா வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மோசடி செய்த 331 கோடி மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை மத்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. உடனடி கடன் செயலி மூலமாக பொதுமக்களுக்கு கடன் கொடுத்து கடன் மற்றும் வட்டி தொகையை விட பல மடங்கு பணம் கட்டிய பிறகும் கடன் பெற்றவர்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டி 465 கோடி ரூபாய்க்கு மேல் பெற்று ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட்டது. இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தலைமை காவலர்கள், மணிமொழி, பாலாஜி ஆகியோர் கொண்ட தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு கேரளா மலப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது ஷரீப் என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கில் இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் உள்ள இணைய வழி மோசடி கும்பலுக்கும் இந்த மோசடி கும்பலுக்கும் தொடர்பு இருப்பதும், கொள்ளையடித்த பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றி மிக எளிதாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியதும், ஆன்லைன் கேமில் பணம் ஜெயித்தவர்களுக்கு இந்த மோசடியில் வந்த பணத்தை அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோசடி செய்து மக்களை மிரட்டி சம்பாதித்த பணம் ரூபாய் 465 கோடிக்கு மேல் இருப்பதால் மத்திய அமலாக்கத்துறையும் இது சம்பந்தமான தகவல்களை பெற்று விசாரணையை துவக்கியுள்ளனர். இந்த மோசடி கும்பலிடமிருந்து ரூபாய் 331 கோடி மதிப்புள்ள அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை மத்திய அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடம் பெற்ற வாக்குமூலத்தின்படி இன்னும் பலருக்கும் இதில் தொடர்பு உள்ளது தெரிய வந்துள்ளது. சீனியர் எஸ்பி நார சைத்தன்யா, எஸ்பி பாஸ்கரன் நேரடி கண்காணிப்பில் விசாரணையை மேற்கொள்ள புதுச்சேரி காவல்துறை தலைமையகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த மோசடி வழக்கில் கேரளாவைச் சேர்ந்த மிகப்பெரிய டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்றுக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளதால் அது குறித்து விசாரணை நடத்திட புதுச்சேரி சைபர் போலீசார் கேரளா சென்றுள்ளனர். அவர்கள் அந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் வங்கி கணக்குகள், அந்த நிறுவனத்தின் மூலமாக வெளிநாட்டுக்கு சென்ற நபர்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காம முத்துமாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற செடல் உற்சவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். புதுச்சேரி கதிர்காமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் செடல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இந்த ஆண்டும் செடல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் செடல் போட்டும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். செடல் உற்சவத்தை முன்னிட்டு புதுச்சேரி வழுதாவூர் சாலைகள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டது. செடல் உற்சவத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கதிர்காம முத்துமாரியம்மன் கோவில் செடல் விழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சங்கமம் வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக இன்று கதிர்காமம் செடல் திருவிழாவை முன்னிட்டு சங்க தலைவர் மற்றும் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் முருகபாண்டியன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் பெருந்தலைவரும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மற்றும் புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு, துணைத் தலைவர் தண்டபாணி, ஹரிதாஸ், பாபு, உமார் சங்கர், ஆறுமுகம் மற்றும் சங்கமம் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஜாஃபர், ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேஷ் மற்றும் நிர்வாகிகள் ஜெகதீஷ் குமார், நீலகண்டன், ராம்குமார், கந்தசாமி, மகாராஜா ஆகியோர் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதேபோல் சடல் திருவிழாவை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் வழிகாட்டுதலின்படி வழுதாவூர் சாலையில் வட்டார தலைவர் முனுசாமி என்கின்ற சுந்தர் தலைமையில் பக்தர்களுக்கு மோர் வார்த்தலும், மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை அருகில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி கண்ணன் PCC தலைமையில்
பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாராயணசாமி, ரவி, குணசேகரன், சிவராஜ், ரோகிதாசன் என்ற ராஜா, பேபி, எத்தியன், போஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையில் இலவசமாக மோர் பந்தல் அமைக்கப்பட்டு மோர் வழங்கப்பட்டது. விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் என்ஆர் ரசிகர் மன்றம் சார்பில் அதன் தலைவர் ஆர்.கே. செந்தில்குமார் தலைமையில் 16ஆம் ஆண்டு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார். விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பத்மஸ்ரீ விருதாளர் தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்தை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கங்கையம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த தவில் கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டுள்ளது. இவரின் 52 ஆண்டுகால சேவையை பாராட்டி புதுச்சேரி அரசின் பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு இந்த விருதினை அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழிசை கலைஞர் தட்சிணாமூர்த்தி இன்று முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கத்தின் இல்லத்தில் அவரை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பத்மஸ்ரீ விருதாளர் தட்சிணாமூர்த்திக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ராஜ்பவன் தொகுதி தலைவர் நாகராஜன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மக்கள் தலைவர் சுப்பையாவின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடி 8 மணி நேரம் வேலை செய்யும் உரிமையை பெற்றுத்தந்த மக்கள் தலைவர் சுப்பையாவின் 114வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அரசு சார்பில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தலைமையில் அமைச்சர் சாயிஜே சரவணகுமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், நேரு, லட்சுமிகாந்தன், பாஸ்கரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சுப்பையா பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் உள்ள அவரது சிலைக்கு கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் ராஜன், செயலாளர் ரவிக்குமார், துணை செயலாளர்கள் கலியபெருமாள், ராதாகிருஷ்ணன், உதவி செயலாளர் ஆண்டாள், கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன், வார்டு உறுப்பினர் தனஞ்சயன், காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் தயாளன், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் பாரத மாதா, லாஸ்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் மகேந்திரன், ரகோத்தமன், ஏம்பலம் முருகையன், சுப்பராயலு, நெல்லித்தோப்பு டெல்லி பாபு, கதிர்காமம் கணேசன், லாஸ்பேட்டை கவிதா, நிஷா, சோஃபியா ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அண்ணா சாலை முத்துமாரியம்மன் கோவில் வீதி சந்திப்பில் நரேந்திர மோடி ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கம் கட்டுமரான் ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் திறந்து வைத்தார். நரேந்திர மோடி ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்கம் கட்டுமரான் ஆட்டோ ஸ்டாண்டின் திறப்பு விழா முத்துமாரியம்மன் கோவில் வீதி அண்ணா சாலை சந்திப்பில் இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து மரக்கன்று நட்டு ஆட்டோ சங்க நிர்வாகிகளுக்கு சீருடைகளை வழங்கினார். தொடர்ந்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் வேல்முருகன், பாஜக மாநில முன்னாள் துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், தலைவர் நாகராஜன், ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், ஆட்டோ சங்க தலைவர் மோகன், பொருளாளர் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து பெண்ணிடம் செயின் பறித்த 2 சிறார்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்து நகையை மீட்டு குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஏழுமலை. இவரது மனைவி விஜயகுமாரி, வயது 57. காலாப்பட்டு பகுதியில் பல வியாபாரம் செய்து வருகிறார். கடந்த 31ஆம் தேதி இரவு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வழியில் அடையாளம் தெரியாத இருவர் மறித்து விஜயகுமாரி கழுத்தில் அணிந்திருந்த 9 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு கணவரை மிரட்டி சென்றுள்ளனர். இதுகுறித்து புகாரின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது 17 வயது சிறுவர்கள் 2 பேர் பைக்கில் வந்து செயின் பறித்து செல்வது தெரிய வந்தது. அந்த சிறார்களை பிடித்து விசாரித்த போது பெரிய காலாப்பட்டு ஈசிஆர் சாலை சூர்யா என்கின்ற முருகன் செயின் பறிக்க திட்டமிட்டு கொடுத்ததும் பறிக்கப்பட்ட செயினை செல்லியம்மன் நகர் ராகுல் காந்தி தெருவைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் மூலம்
விற்பனை செய்ததாக தெரிவித்தனர். இதனையடுத்து 2 சிறார்கள் மற்றும் சூர்யா ராமமூர்த்தி ஆகியோரையும் போலீசார் கைது செய்த 70 கிராம் தங்க நகை மற்றும் 40,000 ரூபாய் பணத்தை மீட்டனர். தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சூர்யா ராமமூர்த்தி இருவரையும் காலாப்பட்டு சிறையிலும் 2 சிறார்களை கூர்நோக்கு இல்லத்திலும் சேர்த்தனர். சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாளை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி அவருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் பிறந்தநாள் விழா இன்று தொகுதி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக இந்திரா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்சி கொடியினை ஏற்றி வைத்து அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் முதல்வரிடம் ஆசி பெற்றார். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு தள்ளுவண்டி, புடவைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு என்கின்ற குப்புசாமி, பிரகாஷ்குமார், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், புகழ் என்கின்ற புகழேந்தி, ஆர்கிடி ரியல் குரூப்ஸ் நிறுவனர் ராஜகோபால், டீ டைம் நிறுவனர் ஜெரோம், சீனு ரெட்டியார், செந்தில், வீரா, ரத்னவேலு, சதீஷ் உட்பட முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆளுயர மாலை அணிவித்து பழக்கூடை, பூச்செண்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தனது அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்தின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பிறந்த நாளையொட்டி ஆதரவற்றோர் இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக காலை உணவு வழங்கப்பட்டது. முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கம்பன் நகர் பகுதியில் ஆதரவற்ற இல்லத்தில் குழந்தைகளுக்கு காங்கிரஸ் நிர்வாகி அருண் தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழாவையொட்டி திருபுவனை தொகுதி இருளர் இன பெண்ணுக்கு கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தள்ளுவண்டி வழங்கி கொண்டாடினார். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு விழா மக்களுக்கு நன்மை செய்யும் நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் ஆணைக்கிணங்க மற்றும் புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் ஆசியோடு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வாழ்வாதாரம் இன்றி தவிர்த்த இருளர் சமுதாய பெண்மணிக்கு தள்ளுவண்டி வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி வழங்கினார். திருபுவனை தொகுதி நிர்வாகி ஆர்.கே. ராஜா மற்றும் திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நிர்வாகிகள் அசோக், கிருத்திகா, ராஜசேகர், ராஜேஷ், செந்தில்குமார், ஜெயக்குமார், ஆனந்த், பிரகாஷ், ரவிமன்னன், செல்வகுமார், பூவரசன், தேவா, தொகுதி நிர்வாகிகள் ராமு, பிரதீபன், பிரபு, மாநில நிர்வாகிகள் புதியவன், நரேஷ், அணி நிர்வாகிகள் மனோகர், வசந்த் மற்றும் கிளை நிர்வாகிகள் மதன், வினோத், மகேந்திரன், நிஷாந்த், சதீஷ், சிவா, ஹரிஹரன், ஆகாஷ், இளைய தீபன், சத்யராஜ், நவீன், அருள்தாஸ், ராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் 15ஆம் ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் சுமார் 500 பேருக்கு இனிப்பு வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி முழுவதும் கொசுக்களின் உற்பத்தியை தடுக்கும் வகையில் தனது சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கொசுக்களை ஒழிப்பதற்கான பணிகள் இதுவரை தொடர்ச்சியாக அரசு மூலமாகவும் திமுக சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் நலன் கருதி மகராட்சி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கொசு மருந்து அடிக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்ததின் பேரில் அரசு சார்பில் மருந்து அடிக்க ஒரு பக்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதலாக தனது கழகத்தினர் உதவியோடு சொந்த செலவில் கொசு மருந்து அடிக்கும் இயந்திரம் வாங்கி மருந்து அடிக்கும் பணிகளை இன்று முதற்கட்டமாக பெரியப்பள்ளி வார்டிலிருந்து கொசு மருந்து அடிக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் தை கிருத்திகையை முன்னிட்டு தங்கத்தேர் உட்புறப்பாடு நடைபெற்றது.
புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் நேற்றிரவு தை மாத கிருத்திகையை முன்னிட்டு தங்கத்தேர் உள் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.